ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட 9 month பேபிக்காக வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஓட்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு ஆஃப் பீட்ரூட்டும் ஒரு கேரட் அப்புறமா சின்ன வெங்காயம் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து கட் பண்ணி இல்லாமல் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவத்தில் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, பிளட்லேயே இருக்குது பீட்ரூட்டில். அதனால கண்டிப்பாக நம்ம பீட்ரூட் வந்து கொடுக்குறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேரட் துருவி எடுத்துக்கலாம். கேரட்டுக்கும் விட்டமின் பி இருக்கு, விட்டமின் டி எல்லாம் இருக்கு. நிறைய விட்டமின்ஸ் இருக்கு கேரட்ல. ஸ்கின், ஹேர், ஐ சைட் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கேரட்ல. டைஜஷனும் சீக்கிரமா டைஜஷனும் ஆகும். இந்த மாதிரி துருவி எடுத்தால் சீக்கிரமா குக் ஆகும். நல்லா ஸ்மாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிறேன் நான். நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற இது வந்து எடுத்துடணும். இதில் சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும், நம்மளுக்கு தெரியாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக. நான் இன்னைக்கு வந்து பூண்டு சேர்க்கலை, ஜஸ்ட் அப்படியே வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அவ்வளோதான். நான் இன்னைக்கு சேர்க்குற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஃப்ரீ செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு 1 tablespoon வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா ஃபுட்லவும் சீரகம் சேர்த்தோம்னா நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபிஸ்க்கு. நம்ம கடாயிலவும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி குக்கர்லவும் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம குக் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம துருவி எடுத்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் நம்ம துருவி எடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம 2 minutes வேக வச்சுக்கணும். சீக்கிரமாக வெந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு 2 minutes லிட் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அடி பிடிக்காம நல்லா குக் ஆகிட்டு இருக்கேன். பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா 1/4 cup அளவுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செமி சாலிடாக இருக்குது. கரெக்டாக தண்ணியெல்லாம் சரியாக போச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஆறிடுச்சுன்னா திக்காயிடும். ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பேபியும் குளிச்சுட்டு தூங்கி எழுந்துட்டாங்க. ரெடியாக இருக்காங்க. பேபிக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். மேஷ் பண்ணுறது தேவை இருக்காது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் துருவி எடுத்திருக்கோம். அதனால் மேஷ் பண்ணுறதும் வேண்டாம். இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. அதனால் தண்ணி கொடுத்துடலாம். ஓட்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு விட்டமின் ஏ, கே எல்லாம் இருக்குது. அப்புறமா டைஜஷனும் சீக்கிரமாக ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கான்ஸ்டிபேஷனும் ஃப்ரீ ஆகும். இந்த மாதிரி ஓட்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை. See you on next video. Bye guys.